வணக்கங்கண்ணு, இது கோயம்புத்தூர் மண்ணு. வெத்தலை வாக்கு போட்டு வெடுக்குன்னு துப்புற மாதிரி படக்குன்னு கேட்டு போடுவேன் நானு. மாமியாரா இருந்தா என்ன, உங்க மம்மி யாரா இருந்தா எனக்கு என்ன? பூரிக்கட்டை எடுத்தேன்னா உடம்பு பூ பூவா பூத்து போயிரு சாக்கிறத. ஆக்கி வைக்கிறத பாக்கி வைக்காம அள்ளி திங்கோன்னு. தூக்கி வீசிட்டு துள்ளு கடையாட்டா பறக்கலாம்னு நினைச்ச வீக்கி போடுவேன் வீக்கி. இதுக்கு மேல உனத்தியா கேக்குதா உன்ற வாய்க்கு அப்படின்னு தினம் உங்க வீட்டுல உங்களுக்கு எதிராக அராஜகம் நடக்குதா கண்ணு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. வேற என்ன கண்ணு பண்றது? குடுக்கறத தின்னுவோடு குடும்பத்தை நடத்துங்கிற உழப்பா இருக்குது. நம்மள பேத்தவளுக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல நம்மளுக்கு பேத்து கொடுத்தவளுக்கு சப்போர்ட் பண்றதாங்கிறது முக்காவாசி ஆம்பளைகளுக்கு முழு நேர பிரச்சனையா இருக்குது. ஆம்பளை கேட்கற நிம்மதியை ஆண்டவனால கூட கொடுக்க முடியாதாக்கு. ஆண்டவனுக்கு சொந்தக்காரனா? ஆண்டவன் எப்படியே கொடுப்பான்? ஆண்டவன் குடுக்காட்டி கிடக்குது. உங்க ஆத்துக்காரருக்கு இந்த புதினா குருமா செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க கிள்ளிட்டு வர சொன்னா அள்ளிட்டு வந்து கொடுப்பாரு. அதுக்கு சோயாபீன்ஸை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு புதினா, மல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலையை மிக்சி ஜார்ல போட்டு தண்ணி ஊத்தி அடிச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்தி சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளியை போட்டு வணக்கி விட்டு அடிச்ச புதினா பேஸ்ட்டை ஊத்தி தேவையான அளவு உப்பு போட்டு சோயாபீன்ஸை கொட்டி அரைமுடி தேங்காயை அரைச்சு ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா புதினா குருமா ரெடி.